9th 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸாக நீங்கள், அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். இப்போது உங்கள் கிட்ஸை ஸ்டேட் போர்டு இங்கிலீஷ் மீடியம் அல்லது மெட்ரிகுலேஷன் சிலபஸ் ஆர் சிபிஎஸ்சி சிலபஸில் எதில் சேர்க்குறது அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கா? ஸ்கூல் ஃபீஸு, கோச்சிங் ஃபீஸு இவ்வளோ கட்டணுமா, லோன் போட்டாவது படிக்க வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா? இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறமா டிசைன் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் நீட் கோச்சிங் எம்பிபிஎஸ் சேர்க்கணும், இல்லை ஜேஇஇ எழுதணும், அதுபோல் அமௌண்ட் எவ்வளோ நாளும் கட்ட ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா சிபிஎஸ்சி உங்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸாகவே வச்சுக்கோங்க. அப்படி இல்லை எம்பிபிஎஸ் சேர்க்கணும் ஆனால் சிபிஎஸ்சி ஃபீஸ் கட்ட கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நான் சொல்கிறத யோசித்து பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள். சிபிஎஸ்சியில் ஒன் டேர்முக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறைஞ்சது 30,000 40,000 வரைக்கும் வரும். இதே இது ஒரு வருஷத்துக்கு 3 4 டேர்ம் கட்டுற மாதிரி இருக்கும். அதுவே 1 lakhக்கு மேலே வந்துடும். இப்போ அதோட இப்போ நீட் கோச்சிங் நீங்கள் சேர்த்து விட்றீங்க அப்படின்னா மினிமம் 1 இயருக்கு 1 lakh கிட்ட வந்துடும். இப்போது ஃபீஸும் நிறைய கட்டக்கூடாது, நீட்டும் பாஸ் ஆகணும் அப்படின்னா இப்படி யோசிச்சு பாருங்கள். இப்போது நீங்கள் உங்கள் கிட்ஸை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்தே சிபிஎஸ்சியில் தான் படிக்க வைக்கிறீங்க. அதே எஜுகேஷன் சிஸ்டம் போலவே இருக்கணும், அது குவாலிட்டியை குறைக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் அதே போல் ஃபீஸும் கம்மியாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே மெட்ரிகுலேஷனில் சேர்த்து விட்ருங்க. அடிஷ்னலாக நீட் கோச்சிங் வேணும்னாலும் சேர்த்து விட்டுக்கலாம். இப்போது நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டேட் போர்டோட கட் ஆஃபு, அதே போல் மெட்ரிக் சிபிஎஸ்சியோட கட் ஆஃப் எல்லாமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அங்கே உங்களுக்கு ஸ்டேட் போர்டு சிலபஸில் வாங்குகிற மார்க்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதோட கட் ஆஃப் நிறையா இருக்கும். ஸோ நல்ல காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதே இது சிபிஎஸ்சி சிலபஸில் படிக்கும் பொழுது உங்களுக்கு கட் ஆஃப் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போது அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு கட் ஆஃபும் நிறைய வேணும், அதே போல் நீட்டு ஜேஇ எக்ஸாமுக்கும் நல்ல மார்க் எடுக்கணும், அதே போல் எஜுகேஷன் தரத்தையும் எங்களுக்கு குறைச்சி எங்கள் கிட்ஸுக்கு கொடுக்கக்கூடாது, ஆனால் ஃபீஸும் என்னது ஓரளவுக்கு கம்மியாக கட்டணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்டேட் போர்டு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸு, அதாவது கவர்மெண்ட் எய்டட் பப்ளிக் ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஸ்டேட் போர்டில் இங்கிலீஷ் மீடியம் சிலபஸில் படிக்க வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு பசங்களுக்கு அதே போல் நல்ல நாலேஜும் இருக்கும், அதே போல் ஸ்டேட் போர்டு சிலபஸில் உங்களுக்கு கட் ஆஃபும் நல்லா கிடச்சிரும். ஸோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா ஸ்டேட் போர்டோ இல்லது மெட்ரிகுலேஷன்லேயோ நீங்கள் உங்கள் கிட்ஸை சேர்க்குறத டிசைட் பண்ணலாம். எனக்கு கட் ஆஃப் மட்டும் போதும், நல்ல கோர்ஸு அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கில் இன்ஜினியரிங் கோர்சஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸ்டேட் போர்டில் தமிழ் மீடியம் அல்லது இங்கிலீஷ் மீடியம் கவர்மெண்ட் எய்டட் பப்ளிக் ஸ்கூல்ஸ்லேயே சேர்த்து விட்டுடலாம். அதில் உங்களுக்கு ஃபீஸும் கம்மியாக இருக்கும், ப்ளஸ் இன்ஜினியரிங்கில் நல்ல கோர்சஸ் நல்ல காலேஜில் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதே போல் எம்பிபிஎஸ்ஸு இன்ட்ரெஸ்ட்டு இல்லைன்னாலும் சரி இதே ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ எம்பிபிஎஸ் நீங்கள் சேர்க்கணுங்கிற ஐடியாவே இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல்லையோ இல்லை நீட் கோச்சிங்கு அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஐடியாவுக்கே நீங்கள் போகணுன்னு அவசியம் இல்லை. அப்போ நீங்கள் மெட்ரிகுலேஷன்லேயோ இல்லை ஸ்டேட் போர்ட்லேயே பப்ளிக் ஸ்கூல்ஸில் ஸ்டேட் போர்டு சிலபஸ்லேயே படிக்க வைக்கலாம். தமிழ் மீடியமில் உங்களுக்கு நாலேஜ் கிடைக்காதுன்னு நீங்கள் நினச்சிங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் வேணும் அப்படின்னா ஸ்டேட் போர்டில் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ்லேயே நீங்கள் சேர்க்கலாம். இப்போ எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்லையே இங்கிலீஷ் மீடியம் இருக்குது, நல்லாவும் கோச்சிங் இருக்குது. பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் அண்ட் சிபிஎஸ்சி ஸ்கூலோட எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ள டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கோங்க. இப்போது ஸ்டேட் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த ஸ்டேட்டுக்குள்ளே உள்ள வரையறுக்கப்பட்ட சிலபஸை கொண்டிருக்கும். இதே மெட்ரிகுலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே ஸ்டேட் போர்டோட சிலபஸை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஸ்கூலோட அட்மாஸ்பியர் நல்லா கொடுப்பாங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க, ஒரு ஜென்ரல் நாலேஜு இங்கிலீஷ் நாலேஜெலாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான ஆக்டிடியூட்ஸ்லாம் அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு பண்ணுவாங்க. இதே சிபிஎஸ்சி பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சிலபஸ்ஸு. ஸோ இதில் டோட்டலாகவே சேஞ்ச் ஆகும், ப்ளஸ் அவங்க படிக்கிற மெத்தட்ஸ்லேருந்து எல்லாமே வேரி ஆகும். ஸோ இதுதான் 2 எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு உள்ள டிஃப்ரென்ஸு. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா என்ன கேட்டால் பேரண்ட்ஸ் நீங்கள் ஸ்டேட் போர்டு தமிழ் ஆர் இங்கிலீஷ் மீடியம் பப்ளிக் ஸ்கூலில் படிக்க வைக்கலாம், அப்படி இல்லாட்டி மெட்ரிகுலேஷனில் படிக்க வச்சிங்க அப்படின்னா ஸ்டேட் போர்டு சிலபஸ்ஸு ஸோ கட் ஆஃப் நல்லா கிடைக்கும்,
உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கில் நிறைய டிஃப்ரெண்ட்டான இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது. ஐடி ஃபீல்ட் சம்மந்தமான நிறைய கோர்சஸ் இப்போ நிறைய இருக்குது. அது எல்லா கோர்ஸுமே நல்ல கட் ஆஃபுக்கு ஃப்ரீயாகவே நல்ல காலேஜஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதே இது வந்து சிபிஎஸ்சியில் நீங்கள் படிக்க வைக்கிறீங்க, கட் ஆஃப் குறைஞ்சிருது. இப்போ வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆவரேஜ் ஸ்டடிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா சிபிஎஸ்சியில் சேர்த்து விட்டிங்கன்னா கண்டிப்பாக +2ல் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் நிறையா இருக்கும். ஆனால் கட் ஆஃப்னு பார்க்கும்பொழுது கம்மியாக 150 160க்குள்ளே தான் இருக்கும். அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு வந்து அது அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கில் நல்ல கோர்சஸ் வந்து ஃப்ரீ கோர்சஸ் வந்து கிடைக்காது. இதே வந்து நீங்கள் மெட்ரிகுலேஷன்லேயோ ஸ்டேட் போர்ட்லேயோ வாங்கின கட் ஆஃப் எடுத்து நல்ல கோர்சஸ் எடுத்த கோர்சஸை நீங்கள் சிபிஎஸ்சியில் படிக்க வச்சிங்க அப்படின்னா கட் ஆஃப் குறைஞ்சிச்சுன்னா இதே கோர்ஸை வேறு ஒரு ப்ரைவேட் காலேஜில் நிறைய அமௌண்ட் கொடுத்து நீங்கள் சேர்க்குற மாதிரி இருக்கும். இந்த இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அதே போல் வந்து உங்கள் கிட்ஸ்க்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சின்ன கிளாஸஸ் 5th கூட நீங்கள் ஸ்போர்ட்ஸு கேம்ஸு இதை வந்து என்கரேஜ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல கோர்சஸ் ஃப்ரீ காலேஜ் ஃப்ரீ கோர்சஸ் பெரிய காலேஜஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா யோகா, சிலம்பம் எல்லாமே இந்த ஸ்போர்ட்ஸில் ஈவெண்ட்ஸில் வருது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 5th நீங்கள் ஸ்போர்ட்ஸ் என்கரேஜ் பண்ணிகிட்டே வரணும். +1 +2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் லெவல் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து சர்டிஃபிகேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கில் டாப் மோஸ்ட் இருக்கக்கூடிய காலேஜஸ் கூட ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் ரவுண்ட் என்னது அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா தான் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இந்த மிலிட்ரி கோட்டா, இந்த மாதிரி கோர்சஸ், இந்த மாதிரி கோட்டாவில் அதை வந்துடும். அதில் இப்போ நீங்கள் நல்ல கோர்சஸ் ஃப்ரீயாகவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்.